அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய இந்த வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்தோர் மீதும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு நாம் பயணிக்கின்றோம். இப்படி பயணிக்கக்கூடிய நமக்கு இந்த உலகத்திலே ஏராளமான சோதனைகளையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் செய்யக்கூடிய அமல்களை முழுமையாக மறுமையிலே அதற்கான கூலியை பெற வேண்டும் என்ற நோக்கில் நாம் பயணிக்கின்றோம். அப்படி பயணிக்கக்கூடிய நமக்கு இந்த திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எதெல்லாம் நாளை மறுமையில மிகப்பெரிய பாதிப்பாக உண்டாக்குமோ, எதெல்லாம் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துமோ, அதை குறித்து திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளும் நமக்கு மிக மிக தெளிவாக ஒவ்வொன்றையும் எடுத்து உரைக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒன்றாக, அதிலும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த நாவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். இதை குறித்து நாம் திருமறை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நம்ம தேடணும்னு சொன்னால் இது எச்சரிக்கப்படுற மாதிரியான செய்தி வேற எதையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஏராளமான எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லி தருகின்றது. ஒரு 50 கிராம் இருக்கக்கூடிய அந்த நாவு எப்பேற்பட்ட அழிவை மறுமையில் ஏற்படுத்தும், மனிதனுடைய அந்த நன்மைகளை எல்லாம் பாழாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. அதை குறித்து இஸ்லாம் நமக்கு மிக அதிகமான எச்சரிக்கை செய்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான போதனைகளை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அந்த போதனைகள்லாம் நாம் கடைபிடிக்கும் போது நாம் எச்சரிக்கையாக இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதில் பாருங்க, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஐயுல் இஸ்லாம் அஃலல், இஸ்லாத்தில் ஒரு சிறந்த செயலை எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லித்தாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் சலிம முஸ்லிமன் மின் லிசானிஹி வ யதிஹி, எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகின்றார்களோ அவருடைய செயலே சிறந்ததுன்றாங்க. பாருங்க, அந்த இடத்துலையும் நாவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக எடுத்து சொல்றாங்க. இந்த ஒண்ணே நீ உன்னுடைய நாவையும் கரத்தையும் பிற முஸ்லிம்களுக்காக எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்திடாது, அவர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் அநீதி இழைத்து விடாது, அவருடைய மனது அல்லது அவருடைய உள்ளம் நோகும்படி நடந்துடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு அறிவுரை நமக்கு சொல்லி தர்றாங்க. இதுதான் இருக்கிறதுலே சிறந்த செயல். எதுக்காக அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு செய்தியை முத்தாய்ப்பா சொல்றாங்கண்டா, இந்த ஒன்றை நீ பாதுகாத்துட்டாலே மறுமையில மிகப்பெரிய ஒரு அழிவிலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த இரண்டும் தான் உனக்கு வந்து என்ன செய்யும்னு சொன்னா மிக அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தும். ஒன்று நாவு, அந்த நாவால் பிறரை ஏசுவது, திட்டுவது, அல்லது அவதூறு பரப்புவது, அல்லது பொய் சொல்வது, இப்படியான அந்த காரியங்களை பிறருக்கு எதிராக செய்யும் போது அதையும் உனக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படுத்தும். அடுத்து கரம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதன் எதில் வந்து அதிகமாக நன்மைகளை இழப்பானோ அல்ல அழிவுக்குள்ளாகுவானோ அது குறித்து ஒரு உத்தரவாதம் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். என்கிட்ட நீங்கள் அந்த உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற எந்த செய்தியும் அப்படி பார்க்க முடியாது. இந்த இரண்டுக்கு மட்டும் நீ எனக்கு வந்து உத்தரவாதம் கொடு, நான் உனக்கு சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் போது இந்த இரண்டை தான் சொல்றாங்க. ஒன்று, 2 தாடைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நாவு, அடுத்து 2 தொடைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மர்மஸ்தானம். இந்த இரண்டையும் நான் தவறான வழியில பயன்படுத்த மாட்டேன் என்று என் இடத்துல நீ உறுதிமொழி கொடுத்தா நான் உனக்கு சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கு காரணம் என்னண்டா, இந்த இரண்டையெல்லாம் அதிகமான அழிவை மறுமையில் அந்த மனிதன் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். இந்த ஒரு அழிவு தான், இதுதான் அதிகமான
அழிவை ஏற்படுத்தும் என்பதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? யார் அல்லாஹ்வின் மறுமை நாளை நம்புகின்றாரோ ஒன்று அவர் நல்லது பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமா இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அந்த நாவானது கொஞ்சம் அப்படி கிண்டல் பேசுறோம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே எங்க போயிடும் அப்படின்டா புறத்துக்கும் அவதூறுக்கும் பொய்யுக்கும் பிறரை மகிழ்விப்பதற்காக அந்த மாதிரியான செயல்கள்லனா நம்ம என்ன செஞ்சிருவோம்னு சொன்னா அந்த செய்தி அந்த மாதிரி வழிகெடுத்து கொண்டு போயிடுவான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லும் போது நீ அல்லாஹ்வின் மறுமை நாளை நம்புறியா? அப்படி நம்பக்கூடியவனா இருந்தா பேசுனா நல்லது பேசு, இல்ல வாய்மூடி மௌனமா இரு. இது எப்படிப்பட்ட எச்சரிக்கைண்டா ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு என்ன சொல்லுவாங்கண்டா, நான் உனக்கு சொல்லி தரக்கூடிய அந்த பாடத்தை ஒழுங்கா படி, நீ அந்த பாடத்தை கவனிக்காம அரட்டையில ஈடுபட்டன்னு சொன்னா உன்னோட வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு எப்படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு எப்படி ஒரு அறிவுரை சொல்வாரோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ அல்லாஹ் நம்புறியா? அல்லாஹ்வை நம்பக்கூடியவனா இருக்கிறியா? மறுமையில நம்மனா எழுப்பப்பட்டு அது சம்பந்தமா விசாரிக்கப்படுவோம் நம்முடைய வாழ்நாள் குறித்து என்பதனா நீ நம்பக்கூடியவனா இருந்தா பேசுனா நல்லதை பேசு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பேசுனா நல்லதை பேசு அல்லது வாய்மூடி மௌனமா இரு அப்படின்றாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்கண்டா அந்த நாவு அப்படியான மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. அண்டா அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உறுப்பாக தான் இந்த நாவு இருக்கின்றதை நாம கவனத்தில் கொள்ளணும். இந்த நாவை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையா எச்சரிக்கை செய்வதற்கு காரணம் என்னண்டா நம்ம நன்மைகளை எல்லாம் பாழாக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, முஃப்லிஸ்னா யார் தெரியுமா? முஃப்லிஸ்னா வாழ்ந்து கெட்டவன் அர்த்தம், நல்லா இருந்திருப்பான். ஒரு காலகட்டத்தில் அவனுடைய நிலை எப்படி ஆயிருக்குன்னு சொன்னா பண்ட சஹாபாக்கள்கிட்ட கேட்கும் போது அந்த சஹாபாக்கள் அப்படிதான் பதில் அளிக்கிறாங்க. எவன் இடத்துல பண்ட பாத்திரம் இல்லையோ உண்பதற்கு உணவு இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ். நல்லா இருந்திருப்பான், ஒண்ணுமே இல்லாம அவன் பாத்தீங்கன்னு சொன்னா நடுத்துறையில் நிக்கிற மாதிரி நிற்பான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்துல முஃப்லிஸ்னா யார் தெரியுமா? மறுமையில தொழுகை தொழுதிருப்பான், நோன்பு நோட்டிருப்பான், இன்ன பிற கடமையான எல்லா விஷயங்களும் நிறைவேற்றி அதற்கான பிரதிபலனை மறுமையில எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில இந்த உலகத்துல வாழும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறரை திட்டி இருப்பான், பிறரை அவதூறு பரப்பி இருப்பான், பிறருடைய அந்த மானத்தோடு விளையாடி இருப்பான், பிறருடைய அந்த பொருளாதாரத்தை தவறான முறையில உண்டிருப்பான், இரத்தத்தை ஓட்டி இருப்பான், இப்படியான செயல்லாம் செஞ்சிருப்பான். எப்படிப்பட்டவன்? இந்த உலகத்துல இறைவனுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றினவன். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அவன் தொழுது இருப்பான்றாங்க. வந்தவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? தொழுது இருப்பான், நோன்பு நோட்டிருப்பான், இப்படி எல்லா கடமைகளும் சொல்றாங்க. சொன்னவன் இப்படியான காரியத்தை சக மனிதர்களுக்கு இப்படியான அநீதிகளை இழைத்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவனுடைய தொழுகை அவனிடத்துல இருந்து பிடுங்கப்படும். நோட்ட நோன்பு, கஷ்டப்பட்டு நோட்ட நோன்பு அது பிடுங்கப்படும். பிடுங்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கெல்லாம் பங்களிச்சிருவானா. அங்க வேற என்ன இருக்கும்? வேற என்ன இருக்கும் எடுத்து கொடுப்பதற்கு? அவன்கிட்ட ஒரு பொருளாதாரம் இருக்குமா அது ஈடு செய்வதற்கு? ஒண்ணுமே இருக்காது. அப்ப அவன் இடத்துல உள்ள அந்த வணக்கங்கள் நம்மனா அன்றாடம் தொழுகிறோம்னு சொன்னா இந்த தொழுகை மறுமையில் நமக்கு பிரதிபலனை அல்லாஹ் தரணும், அல்லாஹ் அதை திருப்தி கொண்டு மறுமையில் எனக்கு சொர்க்கத்தை தரணும் என்று நம்ம தொழுகிறோம். அப்படிப்பட்ட அந்த தொழுகை எப்படி போயிருதுன்னு சொன்னா சாதாரண ஒரு நாவால போயிருக்கு. நாவால் அவன் திட்டிருப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவதூறு பரப்பியிருப்பான்னு சொல்றாங்க. அப்ப இப்படியான அந்த காரியங்கள்னால அவனுடைய அந்த வணக்கங்கள் எல்லாம் அவன் இடத்துல இருந்து அந்த புடுங்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அநீதிழைக்கப்பட்டவர்களுக்கு அது பங்கீடு செய்யப்படும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் பழி தீர்க்கப்பட வேண்டியது. அந்த அளவுக்கு அவன் பிற மனிதர்களுக்கு அநீதிழைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த இன்னும் ஈடு செய்ய முடியாத நன்மைகள் எல்லாம் குறைந்த நிலையில பாதிக்கப்பட்டவனுடைய தீமை இவன் மீது சாட்டப்பட்டு அவன் நரகத்தில் தள்ளப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்கண்டா. இதுல எவ்வளவு கவனமா இருக்கணும் நம்ம இந்த விஷயத்துல. நான் கவனமா இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்களே, ஒரு முஸ்லீம் சொன்னா பிற முஸ்லீமுக்கு நாவாலையோ கரத்தாலையோ எந்த ஒரு அநீதி இழைச்சிருக்க மாட்டான்றாங்களே. அப்படியான ஒவ்வொருத்தரும் நாம என்ன செய்யணும்? இந்த விஷயத்துல நம்ம சுய பரிசோதனை செய்யணும். ஏன்டா நம்ம நினைக்கிறோம் இவைகள் எல்லாம் பயன் தருண்டு, ஒரு ஓட்ட குடம் போல தண்ணியை சேகரித்து வைப்போம். நாம செய்யக்கூடிய இப்படியான அந்த நாவினால செய்யக்கூடிய இப்படியான சில ஒழுக்கக்கேடான செயலின் காரணமாக அதெல்லாம் பயன் தரும்னு சொல்லி அந்த பானை திறந்து பார்த்தோன்னு சொன்னா ஒண்ணு இருக்காது. இப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறக்கூடாது. அமல் செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த அமலை மறுமையில வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கு.
இதெல்லாம் நம்ம தொழுதுட்டோம், இவையெல்லாம் நமக்கு பயன் தரும் நம்ம நினைப்போம். நம்முடைய பேச்சின பேசு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம பேசக்கூடிய அனைத்துமே எப்படியான ஒரு விஷயத்துல அல்லாஹ் எடுத்துக்கிறான்னு சொன்னா, நாம் அதை வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. எந்த ஒரு பேச்சு பேசினாலும், நல்லது பேசினாலும் சரிதான், அல்லது ஒரு கெட்ட பேச்சு பேசினாலும் சரிதான், அதோடைய வீரியத்தை நம்ம உணர்றது இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அவனுடைய அந்த பேசக்கூடிய அந்த பேச்சானது அல்லாஹுக்கு திருப்தி தளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உசத்துறான். ஆனா அவனுக்கு அது தெரியாது. நம்ம பேசின பேச்சு வந்து அல்லாஹ்க்கு பிடித்தமான பேச்சா இருக்கலாம், ஆனா அந்த பேச்சுடைய கனத்தை இவன் உணர மாட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் சர்வசாதாரணமாக பேசுகின்றான், ஆனால் அந்த பேசின பேச்சு அல்லாஹ்வுக்கு திருப்தி கூறிய ஒரு வார்த்தை, அதனால அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உசத்துகின்றான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் தவறான பேச்சை பேசுறான், அந்த பேச்சுடைய கணத்தை வந்து அதோடைய விஷயத்தை வந்து உணராம பேசுறான், அதன் காரணமாக அவன் நரகத்தில் தள்ளப்படுறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சாதாரணமா நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை, நம்ம என்ன செய்யறோம், அது சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் அது எப்படிப்பட்டவனா பார்க்கறான்னு சொன்னா, அந்த வார்த்தையுடைய கணத்தை உணர்ந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த அடியானுக்கு வந்து தீர்ப்பளிக்கக்கூடியவனா இருக்கிறான். அவ சிந்தித்து பார்க்க வேண்டும். வார்த்தைகளை வந்து நம்ம என்ன செய்யணும், மிக மிக கவனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாலே அடுத்தவங்கள பற்றி புறம் பேசக்கூடிய நிலையும் நம்ம இடத்துல இருக்கு. பொதுவாக இந்த புறத்துக்கும் அவதூறுக்கும் நமக்கு வந்து என்ன செய்ய தெரியல, ஒரு வித்தியாசம் தெரியல. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதை போன்று அழகான ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வே கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு புறம்னா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, புறம் பேசுதல் என்னன்னு தெரியுமா? சஹாபாக்கள் விளக்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா ரசூலுல்லாஹ் மாதிரி விளக்கம் சொல்ல முடியாது, அதனால சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீர் உம்முடைய சகோதரனை பற்றி அவன் விருப்பம் இல்லாததை கூறுவது என்னது புறம் அப்படின்றாங்க. ஒரு சபையில நம்ம இருக்கிறோம், ஆனா அந்த சபையில இந்த சகோதரன் இல்லை, சம்பந்தப்பட்ட பேசக்கூடிய அந்த சகோதரன் இல்லை. அப்படி இல்லாத ஒரு நிலையில அவனை பத்தி நம்ம பேசுறோம், ஆனா அந்த சபையில் அவன் இருந்தான், இந்த பேச்சை அவன் விரும்ப மாட்டான். அப்படி விரும்பாத ஒரு பேச்சை நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அது என்னது, அதுதான் புறம் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பேசக்கூடிய அந்த குறை அந்த மனிதனிடத்துல இருந்தாலுமா, அந்த குறை அவர்கிட்ட இருக்கிறதா நாங்கள் பேசுறோம் அப்படின்னும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா இருக்கிற குறையை பேசுறது தான் என்னது, அதுதான் புறம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததை பேசுவது அவதூறு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அவர்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, அந்த மாதிரியே ஒண்ணுமே இல்லை, ஆனா இல்லாத ஒன்றை நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா அதுதான் அவதூறு அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். இல்லாத பேசுறது அவதூறு. அப்ப இருக்கிற விஷயத்தை பேசுவதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம், அந்த புறம் விஷயத்தை அந்த சக மனிதர் அங்க இருந்து கேட்டாருன்னு சொன்னா அவர் சந்தோஷப்பட மாட்டார். நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாருன்னா அதுதான் தவறுன்றாங்க, அதுதான் வந்து புறம் அப்படின்றாங்க. ஆனா அந்த செயல் அவர்கிட்ட இல்லை, ஆனா இல்லாதது போடு ஜோடித்து பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது அவதூறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இந்த புறத்துக்கும் அவதூறுக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நமக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. கேள்வி அவங்களாகவே கேட்டு அதுக்கு அழகாக ரசூலுல்லாஹ் பதிலளித்து, இதெல்லாம் நீங்க வந்து கவனமா இருந்துக்குங்க, இதெல்லாம் ஒரு பாரதூரமான விஷயம். அப்படியான அந்த புறம் பேசுதல் எப்படிப்பட்ட விஷயம், அது திருமுறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த புறம் பேசுவது என்பது எப்பேற்பட்ட செயல் அப்படின்னு சொன்னா, உங்களில் சிலரை பற்றி புறம் பேசுவது இறந்துவிட்ட உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமன்றான். எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. அது அன்றாட நம்முடைய வாழ்க்கையில இயல்பா இருந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட அது சிந்தனை இல்லை. நான் இதை பத்தி ஒரு புது செய்தியா இது உங்களுக்கு சொல்லப்படுறது, அல்ல எனக்கு புது செய்தியா அப்படின்னு சொன்னா அன்றாட நம்ம கேட்கக்கூடிய விஷயம்தான். இந்த விஷயம்னா ரொம்ப மனசுல நிற்கக்கூடியது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, உங்களுடைய அந்த சகோதரனை வந்து நீங்க புறம் பேசுவது என்பது அவன் இறந்து விட்ட ஒரு மாமிசத்தை உண்பதுன்றது அப்படியே நெஞ்சத்துல ஆணி அடிச்சப்புல உள்ள செய்தி. இது யாருக்காவது தெரியல, இந்த செய்தி எனக்கு தெரியவே தெரியாதுங்க, புது செய்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக உள்ளத்துல இருந்தாலும் கூட ஷைத்தான் அதை மறக்கடிச்சு திரும்ப திரும்ப நம்மளை பேச வைக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ இவைகள்லாம் மறுமையில பாரதூரமா இருக்குமா இல்லையா? எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா, மெஹராஜில் எனக்கு சில காட்சிகள் காட்டப்பட்டது. மெஹராஜில் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, எனக்கு சில காட்சிகள் காட்டப்பட்டது. இது எதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதுக்கு அல்லாஹ் இப்படியான அந்த காட்சிகளை காட்டுறான்னு சொன்னா, உன் உம்மத்துக்கு நீ எச்சரிக்கை செய். கண்ணால பார்த்தம்பா,
கண்ணால் இப்படியான செய்திகளை நான் கண்ணால் கண்ட அந்த செய்திகளை உங்களுக்கு விவரிக்கிறேன். மெஹராஜில் கண்ணால் பார்த்தது, அதாவது ஒரு செய்தி வகியா வருதுன்றதை விட காட்சிப்படுத்துவது என்பது மிக முக்கியமான செய்தி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு ஆள் வந்து ஒரு செய்தியை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன், ஆடை அப்படியே அறுத்தாங்க, ஆடை அறுத்த உடனே அது அப்படியே என்ன செஞ்சுன்னு சொன்னா துடித்து இறந்தது, அப்படியே ஒரு செய்தியை சொல்றாரு. இது கேட்குற செய்தி. நம்ம ரத்தத்தை பார்த்துருக்க மாட்டோம், அது துடித்ததை பார்த்துருக்க மாட்டோம், இருந்தாலும் செய்தியா காதில் வாங்கியிருப்போம். அதே ஆள் என்ன செய்யறாரு? ஆடை எப்படி தெரியுமா அறுத்தாங்கன்னு ஒரு ஆடை கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கு முன்னால் அறுத்தாருன்னா அது எப்படி இருக்கும்? அந்த காட்சி கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்க்கு இந்த செய்தி அப்படியே காட்டப்படுது. அதாவது எப்படி காட்டப்படுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மெஹராஜில் சிலருக்கு வந்து கையில உலோகமான நகங்கள் மாட்டப்பட்டிருந்துச்சு. உலோகம், அதாவது ஒரு செம்பாலான நகங்கள். அப்ப எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய நெஞ்சுகள்ல முகங்கள்ல அவங்களாவே கிழித்துக் கொள்கிறார்கள். அந்த வேதனை எப்படி தரப்படுது அப்படின்னு சொன்னா, அவங்க கையை அவங்களுக்கு எதிராக இருக்கு. அவங்க அந்த கையை கொண்டு என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா, தன்னை தானே உடம்புகளை முகங்கள்ல என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா அது அவங்களுக்குள்ளே கிழித்துக் கொள்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க மலக்குகள் இடத்துல, இப்படியான இந்த வேதனை எதுக்கு அவங்களுக்கு தரப்படுது அப்படின்னு சொன்னா, இவர்கள் மனிதர்களுடைய மாமிசங்களை உண்டவர்கள் அப்படின்னா புறம் பேசி திரிஞ்சாங்க. இப்படி புறம் பேசி திரிந்த காரணத்தினால இவர்களுக்கு இந்த மெஹராஜில் இப்படியான வேதனை தரப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுது. அப்போ இப்படின்னா இந்த குறை பேசுவதனால மறுமையில இப்படியான வேதனைகள்னா நம்ம என்ன செய்யணும்? மறுமையில சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்போ குறை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு ஆள் ஒரு குறையை சொல்றாருன்னு வைங்களேன், சொல்லக்கூடிய ஆள் இடத்துலையும் குறை இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆளை பத்தி குறை சொல்லும் போது இவர் என்னமோ 100% சரியான மனிதராக இருப்பாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா சொல்லக்கூடிய மனிதர்கிட்ட வித்தியாசமான குறைகள் இருக்கும். இவர்கிட்ட உள்ள அந்த குறை பிறர்கிட்ட இருக்காது. ஆனா இவர்கிட்ட உள்ள குறை வந்து என்ன செய்யும்? இருக்கதான் செய்யும். அப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் குறை உள்ளவர்களாக தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? படைத்து வைத்திருக்கின்றான். அப்ப நம்மள ஒரு ஆள் ஒருத்தரை பத்தி பேசுறாருன்னு சொன்னா, அது என்னமோ நாம தூய்மையானவர், நாம யாருக்கு அறிவுரை சொல்றோமோ அவர் வந்து தூய்மை இல்லாதவர் அப்படின்ற மாதிரி காட்சிப்படுத்தப்படுது. ஆனால் எல்லா மனிதர்களிடத்திலுமே குறைகள் இருக்கு. அப்ப நாம முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய குறை என்ன? நம்ம இடத்துல உள்ள அந்த குறை மறுமையில பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா? இந்த குறையை நாம் எப்படி நிவர்த்தி செய்வது, இந்த குறையை நம்ம எப்படி போக்கிக் கொள்வது என்ற ஒரு விஷயத்துல நாம ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்யணுமே தவிர, பிறருடைய இந்த குறைகளை வந்து என்ன செய்யக்கூடாது? துருவி ஆராயுதீங்க என்றால் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது. அப்ப நம்ம இடத்துல உள்ள குறையை நம்ம பார்க்கணும். நம்ம ஒவ்வொன்றும் சுய பரிசோதனை செய்யணும். இந்த குறையோடு நான் மரணிச்சேன்னு சொன்னா மறுமையில அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவேனா என்ற சிந்தனை ஓட்டம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். இதுதான் ஒரு மனிதன் நல்வழிப்படுத்துமே தவிர, நம்ம என்ன செஞ்சிடறோம்? பிறருடைய குறையை பார்த்து நம்மளை மறந்துடுறோம். நம்மளை மறந்து மறுமையில நஷ்டத்துக்குள்ள ஆகிறோம். அப்போ இஸ்லாம் வந்து மிக முக்கியமான என்ன செய்தியை சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க உங்களை பரிசோதனை பண்ணிக்கோங்க. யாயுல்லதீன ஆமனுத்தக்குள்ளா ஹக்கத்து காதி, யாயுல்லதீன ஆமனுத்தக்குள்ளா ஹக்கத்து காதி ஒலா தம்முத்துன்ன இல்லா வந்து முஸ்லீம். நீங்கள் வந்து முதல்ல முஸ்லீம்களாக என்று மரணிக்காதீங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னா, உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கங்க? உங்களுடைய அந்த சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க. உங்களுடைய அந்த மறுமைக்காக நீங்க என்ன சேகரிச்சிருக்கீங்கன்றதை சிந்திச்சு பாருங்க. நாம சரியா இருக்கிறோமா என்பதை நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துப்படியும் அல்லாஹ் என்ன செய்யறான்? சில செய்திகளை நமக்கு சொல்லித்தரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்லி தர்றான்? குறை பேசி தெரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் அப்படின்ற வசனத்தை இருக்கிறான். ஒரு கேடு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா அல்லது மீள முடியுமா? இப்போ இப்படிதான் நம்ம வசனங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த அறிவுறுத்தலை கொண்டு நாம அஞ்சக்கூடிய மக்களா இருக்கணும். எந்த அளவுக்கு இந்த வேதனைகள்லாம் எப்பவுமே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு புறம் பூசி திரியறான் அப்படின்னு சொன்னா கபர்லேயே அவனுக்கு வேதனை ஆரம்பிச்சிருன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கபர்களை கடந்து போறாங்க. கடந்து போன நிலையில ரசூலுல்லாஹ்க்கு வந்து காட்டப்படுது, அல்லாஹ்வின் மூலமா காட்டப்படுது. அந்த 2 கபர்கள்லையும் என்ன செய்யப்படுறாங்கன்னா, சில மனிதர்கள் வேதனை செய்யப்படுறாங்க. வேதனை செய்யப்படக்கூடிய அந்த செய்தியை மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரும் பாவத்துக்காக இவங்க வேதனை செய்யப்படல. இவங்க ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இவர் வந்து புறம் பேசி தெரிந்தார். இன்னொருத்தர் சிறுநீர் கழிக்கிற போது அவர் மறைக்காம இருந்தாரு. இந்த 2 காரணத்துக்காக வேதனை செய்யப்படுது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு பச்சை மட்டைய 2 இடத்துலையும் நட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு இதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் வேதனையில் அதை லேசாக்கப்படலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ உள்ள ஒருத்தர் கபர்ல வேதனை செய்யப்படுறாரு, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹின் மூலமாக காட்சிப்படுத்தப்படுது. அதுல என்ன குறைக்காக அவர்கள் வேதனை செய்யப்படுறாங்கண்டா புறம் பேசி திரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுதுன்னு சொன்னா, அப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குறைகளை மறைங்க, சக மனிதனுடைய குறைய மறைங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய குறைகளை மறைப்பான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா, நாம ஒரு சகோதரனுடைய குறை இருக்குதான், என்ன இடத்துல இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனால் அந்த குறை நாம ஒரு சகோதரனுடைய குறையை மறைச்சிட்டோம்னு சொன்னா, அல்லாஹ் என்ன செய்வானா, நீ கண்ணியமா நடந்துக்கிட்டல, உன்னுடைய அந்த குறையை நான் மறுமையில மறைப்பேன் என்று மறைக்கிறான்னு சொன்னா, இதுக்கு தான் ஆசிக்க வைக்கும். இப்படியான ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளோட்டத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு